இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து திமுக எம்பி கனிமொழி தலைமையில் ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் காணலாம். மீண்டும் ஒருமுறை நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தலைமையிலே கோஷங்கள் எழுப்பப்படும். ஒருமித்து கோஷம் எழுப்பி நம்ம கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்துவிட்டு கண்டன உரைகளை நம்முடைய மீனவ சங்க பிரதிநிதிகளும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாக பெருமக்களும் நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பாராளுமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய அக்கா சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்கள் உங்களிடத்திலே கண்டன உரை ஆற்ற இருக்கின்றார்கள். ஆகவே இங்கே கூடியிருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் மீண்டும் ஒருமுறை ஒற்றுமையாக குரல் ஒளி எழுப்புமாறு மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பிக்கிறேன். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மீனவர் நலனுக்காக ஆர்ப்பாட்டம், மீனவர் நலனுக்காக ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். மீனவர் தாக்குதலை வேடிக்கை பார்த்தோம், மீனவர் தாக்குதலை வேடிக்கை பார்த்தோம். ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம், ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். முதுகெலும் பெற்ற ஒன்றிய அரசே, முதுகெலும் பெற்ற ஒன்றிய அரசே, நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. மீனவர் தாக்குதலுக்கு எதிராக மீனவர் தாக்குதலுக்கு எதிராக நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. மீனவர்கள் மீதான கைது நடவடிக்கையை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் ஆனந்தன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆனந்தன், மத்திய அரசை வலியுறுத்துறாங்க, ஆர்ப்பாட்டத்துல எம்பி கனிமொழி ஈடுபட்டிருக்கிறாங்க, உடன் யார் யார் எல்லாம் இருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்களை வலியுறுத்துறாங்க? அதாவது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த கோரியும், அதே போல தற்போது கடந்த ஒரு 2 மாதங்களாக மீனவர்கள் கைது நடவடிக்கையை தடுக்க தவறிய மத்திய மாநில அரசை கண்டித்தோம். அதே போல கடந்த 2 மாதங்களாக மீனவர்கள் மீது அபதார தொகை, அதாவது மீனவர்களை விடுதலை செய்தாலும் அபதார தொகை, அதாவது 50,000 முதல் 2 கோடி ரூபாய் வரை அதாவது அபதாரம் விதிப்பதை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்தோம். தற்போது எம்பி கனிமொழி தலைமையில ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துல மாவட்ட செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரும் கலந்திருக்காங்க. சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட மீனவ மக்களும் இந்த பாதிக்கப்பட்ட, அதாவது இலங்கை சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவ குடும்பங்கள், தொழிற்சங்க தலைவர்கள், தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது கலந்துகிட்டு இருக்காங்க. ஆர்ப்பாட்டத்துல மத்திய அரசு மிகவும் வன்மையாக, அதாவது கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. அதாவது மீனவர்கள் தரப்புல எந்தவித நடவடிக்கையுமே எடுக்காம, எந்தவித பேச்சுவார்த்தையுமே இல்லாம கண்டுகிறாம இருக்கிறதா கண்டனம் தெரிவித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்படும் தொகையை குறைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு தரப்புல இருந்து என்ன மாதிரியான விளக்கங்கள் இதற்கு கொடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு? மத்திய அரசை என்ன வலியுறுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனந்தன், தற்போது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஆனந்தன், கட்சிக்காரங்க இருக்க மீனவ சங்கம் கண்டிக்கின்றோம்.